तेषां तेषाम् एवानुकम्पार्थम् एवानुकम्पार्थम् अहम् अज्ञानजम् तमः नाशयामि यात्म भाव स्थो எந்தெந்த வேர்ட்ஸ் ஹைஃபன் போட்டு வருதோ அந்த வேர்ட்ஸை நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிரிக்காம சொல்லணும். பட் இப்போ நம்ம லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு சிலதை பிரிச்சு சொல்றேன் நான். இல்ல நீங்க அப்படியே சேர்த்தே சொல்லிருங்க பிரஜா. எப்படி அந்த வேர்டை நம்ம சேர்த்து சொல்லணுமோ அப்படியே சொல்லிருங்க. சரி, ஓகே. யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. ஓகே, லைன் பை லைன். தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அஹம் அஜ்ஞானஜம் தமஹ நாஷயாம் யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. ஃபுல் ஸ்லோகா. தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அஹம் அஜ்ஞானஜம் தமஹ நாஷயாம் யாத்ம பாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. அஹம் ஞானஜம் தமஹ நாஷயாம் யாத்ம பாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. இதோட மொழிபெயர்ப்பு ஒரு நிமிஷம், மொழிபெயர்ப்பு படிச்சிடறேன் தமிழ்ல. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமெனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். ஸோ பகவத்கீதையில் வந்து அது போன பார்த்த என்ன சொன்னாருன்னா, கிருஷ்ணன் என்ன சொன்னார், என்ன சொன்னார் போனதில் என்ன சொன்னார், எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். ஆமாம், ஸோ நம்ம அதை பற்றி பார்த்தோம். அவர் பக்தி செயல் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அவர்கிட்ட போகிறதுக்கான அறிவை நம்ம கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, நமக்கு விசேஷ கருணை காட்டுறேன் அப்படிங்கிறாரு. கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தான். ஆனால் அவருக்கு மேலே அன்பு காட்டுறவங்க, அவருக்கு பக்தி செய்கிறவங்க, அப்படி அவங்க மேலே வந்து அவர் வந்து கொஞ்சம் தனிப்பட்ட கருணையவே காட்டுறேன் அப்படிங்கிறாரு. எப்படி காட்டுறாரு, அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை வந்து அவர் வந்து ஞானம் அப்படிங்கிற விளக்குனால நீக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம வந்து பக்தி செயல்களை பண்ண நம்மளுடைய மனசு தெளிவாகும். அதான் நம்மளுடைய மனசு தெளிவாகும், கிருஷ்ணனுடைய விசேஷ கருணை கிடைக்கும், நம்மளால் வந்து முடிவுகள் தெளிவாக எடுக்க முடியும். நம்மளால் வந்து கிருஷ்ணர்கிட்ட போகிறதுக்கு இந்த வாழ்க்கையை, இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வந்து பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு கிருஷ்ணர்கிட்ட போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்வில் வந்து நம்ம முடிவில் எடுத்து நிம்மதியாக வாழ்ந்து அவர்கிட்ட போகிறதுக்காக நமக்கு தேவையான அறிவு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். சரிங்களா?